குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 29 மார்ச் 2026 முதல், அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி 2026 சனிக்கிழமை வரை அன்றைய வாரப்பலன் சிம்ம ராசிக்கு மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், சிம்ம ராசிக்கு பொதுவான பலன் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் என்றால், இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான சவாலான மற்றும் உணர்ச்சி ரீதியாக இதில் ஒரு ஏற்ற இறக்கம் காலமாக இருக்கும். அதாவது மீனத்தில் உங்களுடைய சிம்மராசியிலிருந்து 8ஆம் வீடான மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி ஆகிய 3 கிரகங்களும் உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பதுனால, இந்த 8ஆம் வீடுன்றது ஆயுளை குறிக்கிறது, திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துது, மர்மமான விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களை குறிக்கின்ற 8ஆம் வீடு. அந்த 8ஆம் வீடை 3 கிரகங்கள் இருந்து உங்களுடைய 7ஆம் பார்வையாக, அந்த 3 கிரகங்களும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கின்றது. உங்கள் 2ஆம் வீடான கன்னிராசியை பார்ப்பதனால உங்களுடைய பேச்சு, குடும்பம், வருமானம், குடும்ப உறவுகள், இந்த விஷயங்களில் ஒரு விதமான அழுத்தத்தையும் செலவையும் அது ஏற்படுத்துவதாக இருக்கும். சனி மீனத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் 10ஆம் வீடான ரிஷபத்தை பார்ப்பதாலும், மற்றும் அது 10ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பதனாலும், அந்த தனுசுன்ற ராசி உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீடு. இந்த அடிப்படையில் சனி 7ஆம் பார்வையாகவும் பார்க்குது, 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் பார்ப்பதால் நீங்கள் செய்கிற வேலை, தொழில் மற்றும் உங்களுடைய படைப்பாற்றல், சிந்தனை, இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் ஒரு மெதுவாக தான் நகரும். மற்றும் மிதுனத்தில் குரு வக்ர நிலையில் இருந்து, அது புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீடான துலா வீட்டை பார்க்குது, 7ஆம் வீடான தனுசையும் பார்க்குது, அது சொந்த வீட்டையும் பார்த்துக்குது, 9ஆம் பார்வை கும்ப வீட்டையும் பார்க்குது. இதெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு தொடர்பு சாதன விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், உறவு முறை, உங்களுடைய சிந்தனையில் ஏற்படுற மாற்றம் சில எல்லாமே ஒரு விதமான தாமதத்தை உண்டாக்கும். சந்திரன் வளர்பிறை சந்திரன் இதை 29, 30, 31, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான உற்சாகத்தையும் கொடுக்கும், உணர்ச்சி உச்சத்தையும் அது அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆனால் 1ஆம் தேதி 2, 3 தேதிகள்லாம் பார்த்திங்கன்னா அது கன்னிலையும் துலாத்துலேயும் செல்றதுனால அந்த உணர்ச்சி, அந்த இதெல்லாம் உற்சாகம் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இது ஒரு பொதுவான பலன். மற்றும் இதுக்கு அடுத்து தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள், கேரியர் அண்டு ப்ரொஃபஷன் எது மாதிரி இருக்குன்றா, தொழில்துறையில் இந்த வாரத்தில் ஒரு விதமாக அழுத்தத்தை அதிகரிக்கும். சனி 3ஆம் பார்வை ரிஷபத்தை பார்க்குது, அவங்களுடைய 10ஆம் வீடாக இருக்கிறதுனால உழைப்புக்கு ஏற்ற வலு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மாற்றங்கள் அல்லது உயர் அதிகாரிகளோட ஒரு விதமான மோதல் போக்கு ஏற்படுற சூழல் உண்டாகும். வக்ர குரு 11ஆம் வீட்டில் லாபத்தை அதிகரிக்கும், ஆற்றலையும் அதிகரிக்கும். ஆனால் அது 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசை பார்ப்பது, அது உங்களுக்கு 5ஆம் வீடு. இதனால் புதிய திட்டங்களில் தாமதத்தை ஏற்படுத்தலாம். வியாபாரிக்குள்ளே ஒரு விதமான போட்டி அதிகரிக்கும். புதிய முதலீடுகள், அதனால் இந்த புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்கிற இதெல்லாம் இந்த வாரத்தை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அரசு அல்லது அரசு நிர்வாக சார்ந்த விஷயங்களில் சில தடைகள் உண்டாகலாம். இது தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள். இது அடுத்து ஃபினான்ஸ், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வாரம் எப்படி இருக்குன்றிருந்தால் இது ஒரு கலவையான இதுவாக தான் இருக்கும் இந்த வாரம். ஏன்னா மீனத்தில் 7ஆம் பார்வையாக 3 கிரகம் உங்கள் கன்னி வீட்டை, 2ஆம் வீடை பார்க்கறதுனால செலவுகள் அதிகரிக்கும். ஏன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் குடும்பத்தில் ஏற்பட்ட செலவாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் ஏற்பட்ட செலவாக இருக்கும். எதனா கடன் கொடுக்குறேன்னு யாருன்னா சொன்னால் கூட கடன் கொடுத்து தர்ம சங்கடத்து சூழல் உண்டாகிற வாக்குறுதி கொடுக்குற இதுவாக கூட இருக்கும், செலவாக இருக்கும். இருந்தும் சனி 10ஆம் பார்வையாகும், குரு உங்கள் 11ஆம் வீட்லேயும் இருக்கிறதுனால வருமானத்தை உங்களுக்கு உயர்த்துற வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கடன் சார்ந்த செலவுகள், மருத்துவம் சார்ந்த செலவுகளை ஏற்படலாம். இருந்தும் பண பரிவர்த்தனையில், மணி டிரான்சாக்ஷனில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும். 2வது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நீண்ட கால முதலில் தற்காலிகமாக தள்ளி வைக்கவும். இதற்கு அடுத்து உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவு, ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எது மாதிரி இருக்குன்றால், குடும்ப வாழ்க்கையில் ஒரு விதமான பதற்றமான சூழல் இருக்கும். ஏன்னா மீனத்தில் குடும்ப 3 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னரோட, அதாவது கணவன் அல்லது மனைவி, அவங்களோட ஒரு விதமான கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அது போதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். சந்திரன் உங்கள் ராசியில் 29, 30, 31ஆம் தேதியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு விதமான உற்சாகம் இருக்கும், இனிமையான போக்கு நிலவும். அதுக்கடுத்து 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதியில் கன்னிக்கு செல்கின்றது. அப்போ ஒரு விதமான பதற்றத்தை நீங்கள் உணரலாம். 3, 4 தேதியெல்லாம் பார்த்தா துலாத்தில் சந்திரன் செல்வதால் அந்த இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இதெல்லாம் ஒரு விதமான மன நிலையில் ஒரு சமரசம் போக்கு ஏற்படும்.
இதற்கு அடுத்து வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் எது போல இருக்கும் என்றால், இந்த வாரம் வந்து உங்கள் உடல்நிலையில மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 8ஆம் வீட்டில் வந்து கிரக கூட்டம் வந்து இருக்கு. அதில் வந்து சனியின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தலைவலி, ரத்த அழுத்தத்தில் ஒரு சின்ன வேறுபாடு உண்டாகும், முதுகு வலி உண்டாகும், ஒரு விதமாக மனம் சார்ந்த ஒரு சோர்வும் உடல் சார்ந்த சோர்வு ஏற்படும். திடீர்னு உடம்புல ஒரு விதமான அசௌகரியம் வந்து ஏற்படலாம். இது சந்திரன் வந்து உங்க ராசியில வந்து 29, 30, 31 இருக்கிறதுனால ஒரு உற்சாக நிலை இருக்கும். இருந்தும் வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போதுமான ஓய்வு, சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சியை வந்து கண்டிப்பா நீங்க செய்தே ஆக வேண்டும். ஆன்மீக பயிற்சியான தியானம் மற்றும் யோகா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை தொடர்ந்து செய்து வாருங்கள். அதுக்கடுத்து மாணவர்களின் கல்வி மற்றும் உங்களுடைய பயணம் வந்து எது மாதிரி இருக்குன்ற மாணவர்கள் வக்ர குரு வந்து இந்த துலாத்தை பார்க்கறதுனால அறிவு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தும் வந்து அது தாமதத்தை உண்டாக்கலாம். பயணங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் வந்து அதிகரிக்கும். அதில் ஏற்பட சில தடைகளும் உண்டாகலாம். 29, 30, 31 தேதிகளை வந்து உங்களுடைய டிராவல் நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரிமெம்பரலாக இருக்கும், இனிமையான இதாக இருக்கும். இந்த வாரத்துக்கான ஒரு விதமான பரிகாரம் எது மாதிரி என்றால், ஒரு குரு வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை இருக்கும். பரிகார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிசான்ட்டு இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம். சனி ஸ்தோத்திரம் வந்து படிக்கலாம். சந்திரன் தொடர்பானால 29 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லாம் வந்து சூரியன் கோயில் அல்லது அம்மன் கோயில் வந்து சென்று நீங்கள் வழிபடலாம். குருவுடைய பரிகாரமாக வெண்மையான நிற பொருட்களை வந்து பிறருக்கு வந்து தானம் செய்யலாம். முதல்ல இந்த வாரத்தில் நீங்கள் பொறுமை, திட்டமிட்ட செயல்பாடு, உங்களோட உடல்நிலையிலே கவனம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. முதல்ல சந்திரன் வர முதல் 3 நாட்கள் வந்து ஒரு சாதகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சவால்களை வந்து இந்த வாரம் நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டால் வார இறுதியில் வந்து சில நிவாரணங்கள் கிடைக்கும். இது வந்து ஒரு பொதுவான பலன்தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா வந்து வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாரம் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.